जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசருக்கு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மக்கள் ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்றைய தினம் நான் பார்க்கக்கூடியது வார ராசி பலன்கள்ல எப்படி இருக்கும். இந்த ஆடி மாசம், இப்ப ஆடி மாசம் பிறந்தாச்சு, இந்த ஆடி மாத ராசி பலன்கள் நமக்கு எப்படி இருக்கும், என்னென்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆடி மாசம்னாலே எல்லா நாளுமே நமக்கு சுபமான நாட்கள் தான். மங்களகரமான வாரம், செவ்வாய்க்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமை எல்லாமே விசேஷமானது. அதே போல ஆடி மாசத்துல ஆடி கிருத்திகை, ஆடி பெருக்கு, ஆடி அமாவாசை, ஆடி சம்பந்தப்பட்டது அம்பாள் பரிபூரணமா யார் யாருக்கெல்லாம் அம்பாள் குலதெய்வமோ அவங்களுக்கெல்லாம் நின்று பேசக்கூடிய அளவிற்கு அந்த யோகமும் அந்த அமைப்பும் அந்த பிரசித்தியும் உள்ளது இந்த ஆடி மாதம். அம்பாள்லாம் குலதெய்வமா இருக்கு, எல்லை தெய்வம் முத்துமாரியம்மன் எவ்வளவு இந்த வாரத்துல கூழ் ஊத்துறதுல இருந்து இனிமேல் பார்த்தீங்கன்னா களகட்டும் நாளையில இருந்து அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இது. அப்ப இந்த வார ராசி பலன் மேஷ ராசியிலிருந்து மீன ராசிக்கு நமக்கு என்ன அதிர்ஷ்டமா, எச்சரிக்கையா, நம்மளுடைய குடும்பம் எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும், நம்மளுடைய மற்ற விஷயங்கள் எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், நம்மளுடைய திருமண விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள்லாம் எப்படி இருக்கும், என்னென்ன சூழ்நிலைகள் நமக்கு நடக்கும், நமக்கு எந்த இடத்துல எதிரிகள் இருப்பாங்க, எந்த இடத்துல நமக்கு சாதகமா இருக்கு, எந்த இடத்துல பாதகமா இருக்கு, வேலை இருக்குமா, வேலை போயிடுமா, நிறைய விஷயங்கள் இந்த வாரத்துல நமக்கு என்ன நடக்கும், இந்த வாரத்துக்கான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுதான் இந்த வார ராசி பலன். வாங்க வீடியோக்குள்ள போலாம், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். வாங்க. கன்னிராசி நேயர்களே, கன்னிராசிக்கு எப்படி இருக்கு இதனால் வரையில பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய சுபாவம் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் குறை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது கன்னிராசிக்கு உண்டு. இது சரியா இல்ல, அது சரியா இல்ல, ஒரு வேலை செஞ்சாலும் அதுல குறை கண்டுபிடிக்கிறது, வீட்லயும் அந்த மாதிரிதான், இது சரியா இல்ல, இது நீட்டா இல்ல, இந்த சாப்பாடு சரியில்லை, அது ஏதாவது ஒரு சிறு சிறு குறைகள் அப்படிங்கிறது மன நிறைவு அப்படிங்கிறது சில பேருக்கு இருக்கா, சில பேருக்கு. அதே போல இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்போ உங்களை ஒருத்தர் குறை சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும். ஸோ அதுதான் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதாவது ஏறு ஓட்டுறவன் இழிச்சவாயனா இருந்தா மாடு மச்சான்னு கூப்பிடுமா, அந்த மட்டும் மச்சான் பார்த்து ஓட்டுறா அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி நீங்க இருக்கிறத பொறுத்து தான் இனிமேல் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ கொஞ்சம் பார்த்து கவனமா இருங்க. ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, சில நேரத்துல பார்த்தீங்கன்னா அதிக எதிர்பார்ப்பு உங்களை சிக்கலில் சிக்க வைக்கலாம், சில நேரத்துல தேவையில்லாத சிக்கல்களை கொண்டு வரும். அதனால எழுச்சவாய்த்தனமா இருந்துடாதீங்க. கொஞ்சம் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்தால் கன்னிராசிக்கு நல்லது. அலுவலகத்தில் நீங்கள் செய்த சிறிய தவறு கூட பெரியப்படுத்தலாம். உங்களின் பதவியை நோக்கி சிலர் அமைதியாக சூழ்ச்சி செய்யலாம். உங்கள் பதவியை நோக்கி சிலர் அமைதியாக சூழ்ச்சி செய்யலாம். சைலண்ட் கில்லர். அப்படியே சைலண்டா நீ ஒரு பதவியில இருக்க, சைலண்டா உன் பதவிக்கு வேட்டு வைப்பாங்க. ஸோ சைலண்டா. ஸோ ரொம்ப கவனமா இருக்கு. தேவையில்லாத கூட்டங்களில் பேசி ஒரு வார்த்தை அவமரியாதை ஏற்படுது. கூட்டத்தில் போய் தேவையில்லாத நீ ஒரு வார்த்தை பேசி அது ஒரு வார்த்தை சண்டை தேவையில்லாத பிரச்சனைகளை தலையிடாது. உங்கள் கையெழுத்து போடும் ஆவணங்கள் முழுமையாக படித்து பிறகு ஒப்புதல் அளியுங்கள். சைன் பண்ணும்போது கூட ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணு. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதாவது ஒரு வேலையில இருந்தாலும் சரி, ஒரு வேலையில இருந்தா கூட கவனமா இருக்கும். ஆண்களுக்கும் பொருந்தும், பெண்களுக்கும் பொருந்தும். பெண்கள் நீங்க சில விஷயத்துல ரொம்ப கன்னிராசி பெண்கள் நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. நான் வாட்டுக்கும் கணவருக்கு தெரியாம நான் அதை செய்யறேன், இதை செய்யறேன், இந்த பிசினஸ் பண்றேன், அந்த பிசினஸ் பண்றேன்னு சொல்லி அவருக்கு 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்குன்னு நீங்க உங்களால முடிஞ்ச ஒரு 5 லட்சம் ரூபாய் கடனை ஏற்றி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு கஷ்டம்தான். கணவர் கடனாளி ஆகிறதும் ஆகாம இருக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு. அனுபவம் இருந்தால் சில விஷயம் பண்ணுங்க. ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி ஏதோ ஒரு விஷயத்துல போய் மாட்டிக்காதீங்க. ஆன்லைன் மற்றும் முதலீடு டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை ஒரு முறைக்கு 2 முறை சரி பார்க்கும். சிறிய செலவுகள் சேர்ந்து பெரிய சுமையாக கூட மாறும். கவனமா இருக்கும். குறை சொல்லும் பழக்கம் வீட்டில் மனக்கசப்பை அதிகரிக்கலாம். உறவினர்களின் ஒரு வார்த்தை மனதை கதிகலங்க செய்யலாம். உறவினர்களின் ஒரு வார்த்தை உங்களையே கதிகலங்க வைக்கும். அந்த அளவுக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவாங்க. குடும்ப விஷயங்களை வெளியாட்களிடம் பகிர வேண்டாம். பழைய பிரச்சனைகளை மீண்டும் கலர வேண்டாம். முடிஞ்சதுதான். அது திரும்ப சக்கர பொங்கல் மாதிரி போட்டு கலர வேண்டாம், விட்டுருங்க. அவசரமாக கிளம்பும் போது எதையாவது ஒன்றுத்த மறந்துட்டு போயிடாதுங்க. ரொம்ப கவனமா இருங்க. பிறரின் தவறுக்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டாம்.
இந்த இந்த வாரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், கன்னிராசிக்காரங்க, நீங்க வண்டியில போறீங்க, நீங்க ஒரு ஆட்டோ ஓட்டுறீங்க, நீங்க ஒரு கார் வச்சிருக்கீங்க, இல்லை நீங்க ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஏதாவது ஒன்று வச்சுட்டு இருக்கீங்க, அதுல முக்கிய ஆளா இருக்கீங்கன்னு சொன்னா அதுல முக்கியமா யாராவது எதையாவது தவற விட்டு போயிடுவாங்க. இதனால சில பிரச்சனைகள், மன உளைச்சல்கள் வரும். அது பார்த்துக்கோங்க. அந்த ஒரு சில விஷயங்கள்ல நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுல எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வீண் வார்த்தை, வீண் பழி மற்றும் சட்ட சிக்கல் வர செல்லக்கூடும். தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத விஷயத்துல தலையிடாதீங்க. இந்த ஆடி 17 வரைக்கும், அதாவது ஆகஸ்ட் 17 வரைக்குமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் பார்த்தே சிக்கனமா இருந்துக்கோங்க. எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்துக்கோங்க. வயிறு, குடல், செரிமானம், தோள்பட்டை தொடர்பான தொந்தரவுகளுக்கு கவனம், மன அழுத்தம் காரணமாக தூக்கம் குறையலாம். புதன்கிழமையில விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி வழிபாடு பண்ணுங்க. விநாயகருக்கு அருகம்புல் போட்டாலே சாத்தி வழிபாடு பண்ணினாலே நல்லா இருக்கும். அதே போல முருகப்பெருமானுக்கு ஒரு தீபம் ஏத்துங்க. டைம் கிடைச்சது அப்படின்னு சொன்னா காலபைரவருக்கு போய் தரிசனம் பண்ணுங்க. அத்தர் புனுக்கு ஜவ்வாது வாங்கி கொடுங்க. சுவாமி தரிசனம் பண்ணுங்க. ஸோ மனக்குழப்பத்திலிருந்து கொஞ்சம் வெளியில வாங்க. ஏன்னா கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கீங்க. கன்னிராசி பொறுத்தளவுக்கு இன்னும் உள்நாட்டில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, கொஞ்சம் பதட்டங்கள் இருக்கு. இந்த பதட்டங்கள் குறையணும் அப்படின்னு சொன்னா உங்க கையில தான் இருக்கு. ஸோ சில விஷயங்கள் எப்படி செய்யலாம், இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அமைதியா பொறுமையா ஓட்டிட்டு போயிடுங்க. சிக்கல் இல்லாம ஓட்டிட்டு போயிடுங்க. அதுதான் நல்லது. யாருக்கு சிக்கல், உங்களால, அதாவது உங்களால மற்றவங்களுக்கு ஒரு தொந்தரவு இருக்கக்கூடாது. சொல்றாங்க இல்லையா, சொல்லுவோம் இல்லையா, நம்மளால என்னால உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. சுபா. இதுவரையில் நாம் பார்த்தது வார ராசி பலன்ல பொது பலன்கள் மட்டுமே. உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகப்படி, லக்னப்படி, ராசிப்படி, தசாபுக்திப்படி சில விஷயங்கள் மாறும் பொழுது உங்களுடைய சில பலன்களும் மாறும். இப்போ நான் பொதுவான ராசி பலன்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன். அதுவே சில பேருக்கு 90% அப்படியே அதுவே பலிதமாகும். சாமி நீங்க சொன்னது அப்படியே பழிக்கிறது. உண்மையிலேயே நான் பெருமைக்காக சொல்லலை. உண்மையிலேயே இந்த நெக்ஸ்ட் ஜென்ல வந்து பார்க்குறவங்க வாரம் நான் உங்களோட சில விஷயங்கள் பார்க்குறேன். நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லிலாம் எனக்கே நீங்க ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கீங்க. அது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கரெக்டாக இருக்கு சுவாமி, எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சந்தோஷம். உங்களுக்கு மேலும் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு. ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, அல்லது உங்களுக்கு வந்து ஒரு திருமண பொருத்தம் பார்க்கறதுக்கு, ஒரு ராசி கற்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு வாஸ்து தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு குழந்தைக்கு பெயர் வைக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு பிசினஸ்க்கு நேம் வைக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு, பிரஷ்னம் பார்க்கறதுக்கு, தாம்பூல பிரஷ்னம், தீபமங்கல பிரஷ்னம், அஷ்டமங்கல பிரஷ்னம், தற்கால பிரஷ்னம், இந்த மாதிரி பிரஷ்னங்கள் பார்க்கறது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குன்னா குருஜிக்கு டைரக்டா ஒரு ஃபோன் பண்ணி டிஸ்கிரிப்ஷன்ல நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி, சுவாமி நான் இது கேட்கணும்னு நினைக்கிறேன், ஒரு கேள்வி ஒரு பதில், அந்த ஆப்ஷனும் இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். சுபம். வாழ்க வளமுடன்.